இந்த எஸ்டிஜி கோல்ஸ், அதாவது சஸ்டைனபிள் டெவலப்மெண்டல் கோல்ஸ், எஸ்டிஜி கோல்ஸ்க்குன்னு ஒரு தனியாக ஒரு ஆக்ஷன் ஈவெண்ட் ஒன்று பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து சாயிரம் 2020 நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லையா சார். ரொம்ப ப்ரவுட் டு சே இந்த இடத்துல, அதாவது யுனைடெட் நேஷன்ஸில் முதல் முறையாக அகாடமி பார்ட்னராக இந்தியாவிலேருந்து ஒரு இன்ஸ்டியூஷன் ஆகிட்டுனா அது வந்து சாயிரம் இன்ஸ்டியூஷன்ஸ் தான். இல்லை, விக்கி கிட்ட இவ்வளோ எஸ்டிஜி தெரியுன்றது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது. பீப்புள், ப்ராஸ்பரிட்டி, பிளானட், பீஸ், பார்ட்னர்ஷிப். சுத்தமான குடிநீர்ன்றது ஒரு அத்தியாவசியமான தேவை. இந்தியா முழுக்க 19 கோடி வீடுகள் இருக்குது. 19 கோடி வீடுல 3 கோடி வீட்டில் தான் தண்ணி கனெக்ஷன் 2019 வரைக்கும் ரீச் ஆயிடும். உன்னத் பாரத் அபியான் அப்படின்ற ஒரு ஸ்கீம் இருக்குது, மேம்பட்ட இந்தியாக்கான பிரச்சாரம். அதில் அந்த 10 வில்லேஜஸ் அடாப்ட் பண்ணிக்கிறோம். அதில் இந்த எஸ்டிஜியை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். பாலிசியில் பார்த்தாக்கா நம்மள மாதிரி ஒரு பாலிசி மேக்கர்ஸே கிடையாது. வி ஹேவ் எக்ஸ்ட்ராடினரி பாலிசிஸ் இன் பேப்பர், பட் இட் இஸ் நாட் தேர் இன் தி ரியாலிட்டி. இந்த எஸ்டிஜி என்னன்னாக்கா அந்த பேப்பரில் இருக்கிறத ரியாலிட்டிக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு பெரிய பாலமாக அமையுது. இந்த 17 இலக்குகளை அடைகிறதுக்கு 169 டார்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாமே யூஎன்ல வந்து they have given அது வந்து we named it as சாய்ராம் SDG action program. படிக்காதவன் வெப் சீரிஸில் உள்ள அனைத்து எபிசோடுகளையும் காண உடனடியாக பிளாக் ஷிப் வேல்யூ ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். வணக்கம் அண்ட் வெல்கம் டு yet another எபிசோட் ஆஃப் CEO in the House. அண்ட் இன்னைக்கு CEO in the House வந்து ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் ஒரு ஷோவாக தான் இருக்க போகுது அப்படின்றதான் உண்மை. ஏன்னா பெரிய சாதனை படைத்த ஆளுமைகள் இங்கே வருவாங்க. இங்கே இருக்கக்கூடியவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா இவர் ஆல்ரெடி இஸ் அ பார்ட் ஆஃப் பிளாக் ஷீப் அப்படின்னு தான் சொல்லணும். சொல்லப்போனால் பிளாக் ஷீப்க்கு எப்பப்பெல்லாம் எந்தெந்த நேரத்துலலாம் ஒரு உந்து சக்தி தேவைப்பட்டுச்சோ அப்பெல்லாம் நமக்கு ஒரு மிகப்பெரிய பில்லர் ஆஃப் சப்போர்ட்டாக இருந்த ஒருத்தர். மனிதராக இவரை பற்றி பேசணுன்னா 10 நேரம் அவ்வளோ பேசிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு அவர் எடுத்திருக்கக்கூடிய துறையில் அவர் பண்ணியிருக்கக்கூடிய சாதனையை பேசணும்னா அது இன்னும் அதிகமாக இருக்குது. அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அந்த காரணங்கள் எல்லாம் இன்றைக்கி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம், பேச போகிறோம். வித்தவுட் ஃபர்தர் டிலே இட்ஸ் டைம் டு வெல்கம் டாக்டர் சாய் பிரகாஷ் லியமுத்தண்ணன் அவர்கள், த சேர்மன் அண்ட் CEO ஆஃப் சாய்ராம் இன்ஸ்டிடியூஷன்ஸ் டு CEO. ரொம்ப நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி சார். ஆக்சுவலாக நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கலாம் உங்களுக்கு, அவ்வளோ பண்ணியிருக்கீங்க பிளாக் ஷீப்க்கு. அது அவ்வளோதான் அப்படின்றதெல்லாம் மடங்காது. அதை தாண்டி சாய்ராம் மூலமாக இன்றைக்கி நீங்கள் பண்ணிகிட்டு இருக்குது அது வந்து நாட் ஒன்லி கிரியேட்டிங் அண்ட் இம்பேக்ட் இன் டு த கேம்பஸ், அந்த கேம்பஸை வச்சு குளோபலாக நீங்கள் கிரியேட் பண்ணக்கூடிய இம்பேக்டை பற்றி தான் இன்றைக்கி நம்ம உண்மையிலே பேச போகிறோம். அதுக்கு தான் இன்றைக்கி உங்களோட என்ட்ரியிலே வந்து இந்த எஸ்டிஜி கோல்ஸ், அதாவது சஸ்டைனபிள் டெவலப்மெண்டல் கோல்ஸ், எஸ்டிஜி கோல்ஸ்க்குன்னு ஒரு தனியாக ஒரு ஆக்ஷன் ஈவெண்ட் ஒன்று பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து சாயிரம் 2020 நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லையா சார். ஸோ 2030 இந்த 10 வருஷத்தையும் முழுசாக பண்ணணும் அப்படின்றதில் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். அண்ட் இப்போது ரொம்ப ப்ரவுட் டு சே இந்த இடத்துல, அதாவது யுனைடெட் நேஷன்ஸில் முதல் முறையாக அகாடமி பார்ட்னராக இந்தியாவிலேருந்து ஒரு இன்ஸ்டியூஷன் ஆகிட்டுனா அது வந்து சாய்ராம் இன்ஸ்டியூஷன்ஸ் தான். அதாவது ஒரு 17 விஷயங்களில் நம்ம தன்னிறைவு அடைந்தோம் என்றால் நம்ம சொல்கிற அந்த வல்லரசு பாரதம் அப்படின்றத நோக்கி முன்னேறலாம். அதுதான் ஒரு குவாலிட்டி லிவிங்க்கு ஒரு நாட்டுக்கு ரொம்ப முக்கியமானது அப்படின்னு யூஎன் சொல்கிறாங்க. அந்த 17 விஷயங்களுக்காகவும் அவங்க உழைச்சி, குழந்தைகளை உழைக்க வச்சு, மாணவர்களை உழைக்க வச்சு அதுலேருந்து அதை அச்சீவ் பண்ணணும்னு நினச்சி ஒரு ஸ்டெப் எடுத்து அதை இத்தனை வருஷமாக தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை பற்றி பெருசாக யாரும் பேசுகிறாங்களா தெரியல, ஆனால் இதை பற்றி சொல்கிறப்பெல்லாம் அவர் முகத்தில் ஒரு சந்தோஷத்தை பார்க்கும். அப்படி என்ன சார் அந்த எஸ்டிஜி? இல்லை, விக்கி கிட்ட இவ்வளோ எஸ்டிஜி தெரியுன்றது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது. சார், எனக்கு எஸ்டிஜி அறிமுகப்படுத்துனதே நீங்கள் ஒரு முறை அந்த ரூமில் வச்சே லெஃப்ட் ரைட் வாங்கினீங்க. இது தெரியுமாயா உனக்கு? இதை நீ பார்த்துருக்கியா? எஸ்டிஜினா என்னன்னு தெரியுமா? ஏதோ பேசுகிறீங்க அப்படிலாம் சார். உள்ளபடியே ரொம்ப சந்தோஷமான விஷயம். எனக்கு இந்த அளவுக்கு அது போய் ரீச் ஆயிருக்குனாக்கா அப்போ இது வந்து 2030 அடைஞ்சிட முடியுன்ற நம்பிக்கையே எனக்கு வந்துருச்சு. நிச்சயமாக பண்ணிடுவாங்க. எஸ்டிஜின்றதுக்கு முன்னாடி வந்து இது யுனைடெட் நேஷன்ஸ் எம்டிஜின்னு ஒன்று வச்சுருந்தாங்க, மில்லினியம் டெவலப்மெண்ட் கோல்ஸ். 8 கோல்ஸ் வச்சுருந்தாங்க. அது வந்து டெவலப்பிங் நேஷன்ஸ்க்காக, அதாவது வளரும் நாடுகளுக்காக. அதுக்கு மட்டுமே அந்த பொறுப்புகளை கொடுத்துருந்தாக்கா அது ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கலன்றதுனால 2015 செப்டம்பரில் வந்து ஜென்ரல் அசம்பிளின்னு நடக்கும் எப்போயுமே யூஎனில். இந்த வருஷம் 80வது ஜென்ரல் அசம்பிளியில் நம்மளுடைய நிறுவனமும் அதில் பங்கேற்கிறது பெரிய ஒரு மகிழ்ச்சி. ஸோ 80 வருஷம் ஆச்சு. நம்ம யுனைடெட் நேஷன்ஸ்லேயே வந்து ஒரு நம்ம வேர்ல்டு வார் 1, 2க்கு அப்புறமா அது லீக் ஆஃப் நேஷன்ஸ் இருந்தது. அதுக்கப்புறமா அது யுனைடெட் நேஷன் உருவாக்கி உலகத்தில் இருக்கிற அனைத்து ஜீவராசிகளும் மேம்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு உண்டான முயற்சிகளை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த முயற்சி வந்து சில நேரத்தில் வெற்றி அடையுது, பல நேரத்தில் வந்து அது பின்னடைவை சந்திச்சுட்டே இருந்தது. பின்னடைவை சந்திக்கிறதுக்கு என்னென்ன காரணன்றதை அனலைஸ் பண்ணி ரொம்ப அழகாக இந்த 17 இலக்குகளும் கொடுத்துருக்காங்க. இந்த 17 இலக்குகளும் 5 பிரின்சிபல், 5 பீஸாக பிரிச்சிருக்காங்க. பீப்புள், ப்ராஸ்பரிட்டி, பிளானட், பீஸ், பார்ட்னர்ஷிப். ஸோ
ஸோ பீப்புளுக்கு வந்து ரொம்ப முக்கியமான தேவை வந்து முதல்ல வந்து வறுமை இல்லாமல் இருக்கணும். ஸோ நம்ம கூட வறுமை ஒழிக்கிறத பற்றி ஒரு வாட்டி பேசிகிட்டு இருந்தோம். அதோடைய அந்த இதில் பிளான் பண்ணி பண்ணுறோன்னு ஒன்று பண்ணோம், அதிலே பாதி பிளானோட நிற்கிது. ஸோ அந்த பிளானிங் பாதியில் நிற்கிறது தான் இதோடைய பிரச்சனையே. ஸோ அதுக்கப்புறமா அதை எப்படி எடுத்துகிட்டு போகணும், அதை எப்படி நடத்தணும்னு. ஸோ வறுமை ஒழிப்பு, பட்டினி ஒழிப்பு, ஆரோக்கியமான வாழ்க்கை. கோவிடுக்கு அப்புறமா வந்து இப்போ இந்த ரொம்ப வந்து மக்களுடைய ஆரோக்கியம் வந்து முக்கியமான தேவை. வேலை பார்க்குறான், ஆனால் அவன் ஆரோக்கியத்தை விட்டுட்டு வேலை பார்க்குறான். ஸோ யூ ஹேவ் டு ஒர்க் லைஃப் பேலன்ஸ்னு சொல்கிறாங்க, அதுவும் முக்கியம். சில பேருக்கு வந்து அந்த ஆரோக்கியம் ரொம்ப பின்னடங்கி இருக்குது. அது அப்புறம் குவாலிட்டி எஜுகேஷன், ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, ஆண் பெண் பேதம். முன்னாடிலாம் யுனைடெட் நேஷன்ஸ்லேயே வந்து பெண்களுக்கு ஓட்டுரிமை இல்லாமல் இருந்த காலம். இன்றைக்கி நம்ம ஊரில் வந்து 33% வந்து நம்ம பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ணிட்டாங்க. இன்னமும் பெண்கள் வந்து முழு சுதந்திரத்தோடு இருக்கிறாங்கன்னாக்கா அது ஒரு கேள்விக்குறி. இன்னொரு சைடில் பார்த்தா பெண்ணினம்ன்ற இடத்துல சுதந்திரத்தை ரொம்ப போற்றி பாதுகாக்க வேண்டிய நேரத்தில் மிஸ்யூஸ் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இல்லாமல் இதை எப்படி சரி பண்ணி கொண்டு போகிறது? அது பீப்புளுக்கு சுத்தமான குடிநீருன்றது ஒரு அத்தியாவசியமான தேவை. அந்த சுத்தமான குடிநீர் இல்லாமல் இப்போ இந்த ஜல் ஜீவன் மிஷன்றது கவர்மெண்ட்டில் ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியா முழுக்க 19 கோடி வீடுகள் இருக்குது. 19 கோடி வீடில் 3 கோடி வீட்டில் தான் தண்ணி கனெக்ஷன் 2019 வரைக்கும் ரீச் ஆகிருந்தது. மீதி 16 கோடிக்கு வந்து தண்ணி வந்து அவங்க போய் 2 கிலோமீட்டரோ 3 கிலோமீட்டரோ 4 கிலோமீட்டர் போய் எடுத்துகிட்டு வந்தால் இதை எல்லாருமே பார்த்துட்டு தான் இருந்தோம். அந்த ஒரு மாற்றத்துக்கு தான் இந்த ஜல் ஜீவன் அப்படின்றது ஒன்று கொண்டு வந்தாங்க. இது எல்லாமே வந்து இப்போ அரசாங்கமும் செய்யணும், தனி மனிதர்களும் செய்யணும், என்ஜிஓவும் செய்யணும். ஸோ எல்லாரும் கூட்டு முயற்சியில் இதை கொண்டு போனால் தான் இதை வந்து நிறைவுபடுத்த முடியும். அதே மாதிரி 7 வந்து அஃபோர்டபுள் அண்ட் க்ளீன் எனர்ஜி. இப்போ நாளைக்கே வந்து நம்ம ஒரு பியூர் எனர்ஜி, மாசு வந்து படுத்தாத ஒரு எனர்ஜி, பட் அதோடைய யூனிட் ரேட்டு 50 ரூபான்னு சொன்னாக்கா மக்கள் அதை விரும்ப போகிறதில்ல. ஸோ அதை ரொம்ப அழகாக காயின் பண்ணியிருக்காங்க. அஃபோர்டபுள், நியாயமான விலையில் தூய மின்சக்தி. ஸோ டீசென்ட் ஒர்க் அண்ட் எக்கனாமிக் ஒர்க். எல்லாருக்கும் வந்து ஒரு வேலை வேணும், அந்த கண்ணியமான வேலையாகவும் இருக்கணும். இப்போ எப்படி மக்கள் எப்படி ஆகிட்டாங்கனாக்கா, வேலை கொடுக்கறது உங்களுடைய கடமை, சம்பளம் கொடுக்கறது உங்களுடைய கடமை, வேலை பார்க்குறது என்னுடைய உரிமை. அது 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 மாறி இருக்கு. இன்னைக்கு கால சூழ்நிலையில் கடமையை செய்கிறத வந்து தவறிட்டாங்க. ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ன்றதுக்கு ஒரு இன்டர்நேஷ்னல் டே இல்லாமல் இருக்குது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாருக்கும் தெரியுது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பற்றி பேசாதவங்க கிடையாது, ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணாதவங்கள ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு போராடாதவங்க கிடையாது. ஆனால் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸு அதை கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துட்டு இருக்கிறதுனால வி ஹேவ் ப்ரொபோசட் தட் ஜூலை 10 வந்து ஃபண்டமெண்டல் இன்டர்நேஷ்னல் டியூட்டிஸ் டேவாக இந்தியாவில் இருக்குது. இந்தியா வந்து உலகத்துக்கே ஒரு முன்னுதாரணமான ஒரு நாடு. இங்கே இருக்கிற சட்டத்திட்டங்களும் இங்கே இருக்கிற வழிமுறைகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஆனால் அது செயல்பாட்டில் இன்றைக்கி இல்லாமல் போயிடுச்சு. அது பாலிசியில் பார்த்தாக்கா நம்மள மாதிரி ஒரு பாலிசி மேக்கர்ஸே கிடையாது. வி ஹேவ் எக்ஸ்ட்ராடினரி பாலிசிஸ் இன் பேப்பர், பட் இட் இஸ் நாட் தேர் இன் தி ரியாலிட்டி. இந்த எஸ்டிஜி என்னன்னாக்கா அந்த பேப்பரில் இருக்கிறத ரியாலிட்டிக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு பெரிய பாலமாக அமையுது. ஸோ அதுதான் இந்த எஸ்டிஜியோட இது. அது மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுறது, இண்டஸ்ட்ரி இனோவேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கோல் நம்பர் 9. அண்டு நம்ம ரெடியூஸ் இன்இக்வாலிட்டிஸ். இன்றைக்கி ஏற்றத்தாழ்வுகளை அறவே ஒழிச்சிட முடியாது, ஆனால் அதை குறைக்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம தலைவர் படத்தில் சொல்லியிருப்பார், நம்ம இந்த சிவாஜியில் வந்து ரிச் கேட் ரிச்சர் அண்ட் புவர் கேட் புவர். அது என்ன காரணம் அப்படின்னாக்கா, தே ஆர் நாட் ஒர்க்கிங்கிறது கிடையாது, தே ஆர் நாட் கிவன் தி ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ தி ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் நவ் ஓப்பன் ஃபார் எவ்ரி ஒன். அதை சரியாக பயன்படுத்தி சரியாக கொண்டு போகணுமான்னு. அண்டு இப்போ கோல் நம்பர் 12 நம்ம ரெஸ்பான்சிபிள் கன்சப்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷன். பொருள் தயாரிக்கிறவங்களும் பொறுப்பாக இருக்கணும், பொருளை வாங்குறவங்களும் பொறுப்பாக இருக்கணும். அப்போ தான் வந்து அது சரியாக வரும். அந்த கிளைமேட் ஆக்ஷன் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்பர் 11 விட்டுட்டேன். நம்ம சஸ்டைனபிள் சிட்டிஸ் அண்ட் கம்யூனிட்டிஸ், ஸ்மார்ட் சிட்டிஸ் இருக்குது. இன்றைக்கி ஸ்மார்ட் சிட்டிஸ் கவர்மெண்ட்டோடைய ஸ்கீம் எல்லாமே இந்த கோலோடைய அலைன் ஆனது தான். ஸ்மார்ட் சிட்டிஸ் தான் வந்து கோல் நம்பர் 11. நம்மளுடைய உஜ்வால் ஸ்கீம், அந்த எலக்ட்ரிசிட்டிக்கு ஒன்று கொடுத்துருக்காங்களா, அதுதான் கோல் நம்பர் 7. ஸோ இந்த ஜல் ஜீவன் மிஷன் கோல் நம்பர் 6. இது எல்லாமே வந்து ஒன்றோட ஒன்று பின்னி பிணைஞ்சது. இதெல்லாம் சரிப்பட்டு வந்தால் தான் மனித வாழ்க்கை மேம்படும் அப்படின்றத அவங்க கொடுத்துருக்காங்க. கடலுக்கு அடியில் இருக்கிற உயிரினங்கள் 70% ஆஃப் அவர் என்டையர் வேர்ல்டு இஸ் சரௌண்டட் பை வாட்டர். 70% இருக்குது. ஆனால் அதை இந்த 30% இருக்கிற இந்த மனித இனம் பொல்யூட் பண்ணிகிட்டே போய்ட்டுருக்கோம். பிளாஸ்டிக் ஹஸ் பிகம் அண்ட் பிக்கஸ்ட் த்ரெட். பிளாஸ்டிக்கை அறவே ஒழிக்கணும் அப்படின்னா நாளைக்கு அது முடியாது. அதை குறைக்கிறதுக்கு நான் வேலையும் பார்க்கணும். ஏற்கனவே உருவான பிளாஸ்டிக்கை நம்ம எப்படி வந்து ரீயூஸ் பண்ணலாம். தெர் ஆர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். பிளாஸ்டிக் ரோட்ஸ்ன்றது நம்ம திருச்சியில் இருக்கிற கண்டுபிடிச்சார் ஐஐடியில். ஸோ பிளாஸ்டிக் ரோட்ஸை இன்னும் மேம்படுத்துறது நடக்குதா அப்படின்னாக்கா, நம்ம ரோடை திருப்பி போட்டுட்டு இருந்தால் தான் நமக்கு சரி வருன்றதுனால இவங்க இப்படியே போட்டுட்ருக்காங்க. ஸோ இதெல்லாம் மாறணும் அப்படின்னாக்கா மக்களோட பங்களிப்பு வரும். மக்கள்னாக்கா எல்லாரையும் ஒன்றா அரவணைச்சு கொண்டு வருதுன்றது. ஸோ மாணவர்கள் சக்தின்றது மிகப்பெரிய சக்தி. ஸோ வி ஹவ் டேக்கன் ஸ்டூடெண்ட்ஸ் டு திஸ் அண்ட் தே ஆர் டூயிங் எக்ஸ்ட்ரானரி வெல். இதில் என்ன பண்ணியிருக்கோம்னாக்கா, உன்னத் பாரத் அபியான் அப்படின்ற ஒரு ஸ்கீம் இருக்குது, மேம்பட்ட இந்தியாக்கான பிரச்சாரம். அதில் அந்த 10 வில்லேஜஸ் அடாப்ட் பண்ணியிருக்கிறோம். அதில் இந்த எஸ்டிஜியை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். இந்த எஸ்டிஜியை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது என்ன ஆகுது, ஸ்டூடெண்ட்ஸ், இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கும், அவங்களுடைய அந்த புரிதல்
இதுக்கு முன்னாடி வந்து வெஜிடபிள்ஸ் எங்கடா கிடைக்கும்னு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை கேட்டாக்க ஆர்டர் பண்ணாக்கா நம்ம பிக் பாஸ்கெட்டில் வரும், இல்லைன்னா நமக்கு இந்த சூப்பர் மார்க்கெட் இருக்குது அங்கே கிடைக்கும். அது ஒரு விளைச்சல் இருக்குது, அந்த விளைச்சல்லேருந்து அந்த பயிரிட்டு அதில் ஒரு விவசாயி வந்து பின்னாடி ஒரு ப்ராசஸ் இருக்குன்றதே இந்த ஜென்ரேஷன்லேருந்து நம்ம வி ஆர் டேக்கிங் தம் அவே. அண்டு பல நேரங்கள் மொபைல் ஃபோன்லேயும் வந்து ஃபார்மிங் பண்ணிட்டு முடிச்சிடலான்னு, அந்த ஃபார்மிங்கை நம்மளால் சாப்பிட முடியாது. அப்போ தான் அந்த உணர்வுபூர்வமான ஒரு எஜுகேஷன் அப்படின்றத வந்து கண்கூட பார்க்குறது என்னன்னாக்கா, தேர் லேர்னிங் ஸ்கில்ஸ் இஸ் கெட்டிங் இம்ப்ரூவ்ட், தேர் திங்கிங் ஸ்கில் இஸ் கெட்டிங் இம்ப்ரூவ்ட், தேர் எமோஷனல் கான்டென்ட் அது வந்து ரொம்ப அதிகமாக மக்களிடம் பார்க்க முடியுது. ஸோ அந்த க்ளீன் வாட்டர் அண்ட் சானிடேஷனுக்கு அப்புறம் கடைசியாக வந்து அந்த 16-17 ரொம்ப முக்கியமானது பீஸ், ஜஸ்டிஸ், ஸ்ட்ராங் இன்ஸ்டியூஷன். இன்றைக்கி உலக போர்லாம் நிறைய நம்ம இந்தியாவிலே ஒரு நம்ம பார்க்காதே இருக்காது. இந்த ஜென்ரேஷனில் வந்து கொரோனா பார்த்துட்டோம், அதுக்கு முன்னாடி பல சுனாமி பார்த்துட்டோம், வார் மட்டும் பார்க்காம இருந்தோன்னு பார்த்தா அதுலேயும் போட்டு காட்டுட்டாங்க. பட் வார்லாம் வந்துச்சுனாக்கா இட் இஸ் கோயிங் டு பி ரியலி டிஸ்ட்ரக்டிவ். நான் யூஎன் போயிருந்தேன் ஜெனீவாவில். இஃப் தேர் இஸ் கோயிங் டு பி அன் தேர்ட் வேர்ல்டு வார், அதுக்கப்புறமா வந்து கட்டையாலையும் குச்சியாலையும் தான் நம்ம அடிச்சுப்போமா. ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கிற மிசைல் மொத்தத்தையும் வந்து ரீசெட் பண்ணிவிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துருச்சுன்னா இட் இஸ் கோயிங் டு பி ரியலி டஃப். ஸோ அந்த நிலைமை ஏன் வருதுன்னாக்கா அந்த சிந்தனைகள் சரியில்லாதனால தான். அவரோட சிந்தனைகளை சரிப்படுத்திட்டோம்னாக்கா இதெல்லாம் குறையும். எல்லாரோடைய சிந்தனையும் மாற்ற முடியாது, நம்மக்கிட்ட இருக்கிற சிந்தனையை என்னாச்சும் மாற்றுவோமே அப்படின்னு தான். பீஸ், ஜஸ்டிஸ், ஸ்ட்ராங் இன்ஸ்டியூஷன். இன்ஸ்டியூஷன்றது நாட் ஓன்லி தி கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன், கோர்ட்டு, ஜஸ்டிஸ் மட்டும் கிடையாது. வி ஹேவ் டு மேக் எவ்ரி 10 பேர் ஒரு இடத்துல கூடினாலே தட் இஸ் அ டீம். அந்த 10 பேரும் ஒரு நல்லது செய்ய முடியும். அதான் இந்த பார்ட்னர்ஷிப் ஆஃப் கோல்ஸ். இந்த 17 இலக்குகளை அடைகிறதுக்கு 169 டார்கெட்ஸும் கொடுத்துருக்காங்க. எல்லாமே யூஎனில் வந்து தே ஹவ் கிவன் கிளியர். அதை வந்து வி நேம்ட் இட் அஸ் சாய்ராம் எஸ்டிஜி ஆக்ஷன் ப்ரோக்ராம். ஸோ ஒரு ப்ராஜெக்ட் ஃபைனல் இயர் பண்ணுறான் அப்படின்னாக்கா ஷுட் பி அலைன்ட் வித் 2017-18 வந்து வி ஹவ் அடாப்டட் தட் தி ப்ராஜெக்ட் ஷுட் பி அலைன்ட் வித் எஸ்டிஜி கோல்ஸ்னு. அதோடைய வீரியம் வந்து நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு நடக்கலை. எடுத்தோடனே வந்து நமக்கு அவுட்புட் வந்து இவ்வளோ எதிர்பார்க்க முடியாது. ஸோ அதுக்கப்புறம் 2020 லாக்டவுன் வந்தது. இந்த லாக்டவுன் வரும்போது இந்த எஸ்டிஜியை கொண்டு போய் சேர்க்கணுன்றது தான் நம்மளோட இலக்கு. அதுக்கு என்ன பண்ணால் சரி வரும்னு ரிவர்ஸில் ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம். அப்போ எதனால் இது நடக்காமல் இருக்குன்னாக்கா மைண்ட் செட் ஆஃப் தி பீப்புள். எல்லாருக்கும் வந்து ஒரு சமூக சேவைன்றது வந்து சம் திங்க் இட் அஸ் லக்ஸுரி, சம் திங்க் இட் அஸ் நாட் நெசசரி. லக்ஸுரி ஏன் அப்படின்னாக்கா, நான் வந்து சமூக சேவை பண்ணியிருக்கிறதுனால என்னை வந்து மாலை மரியாதையோடு கூப்பிட்டு எனக்கு வந்து பெரிய விழா வச்சா தான் நான் வந்து அந்த சேவை செய்வேன்னு. அது ஒரு சைடு. இன்னொன்று, எனக்கு இது தேவையே இல்லை, எனக்கே வாழ வக்கு இல்லை, நான் போய். ஸோ இந்த ரெண்டுமே வந்து இட் இஸ் நாட் ரைட். அப்போ வந்து வி ஹவ் கிரியேட்டட் அ கான்செப்ட் ஆஃப் ரைஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்தோம். ரைஸோட அக்ரோனிம் என்னென்னா ரியலைஸ். ஃபஸ்ட்டு உங்களால் என்ன முடியும், உங்களுக்கு என்ன தெரியும், ரியலைஸ் பண்ணுங்கள். அண்ட் ஆஸ்பிரேஷன். இந்த ஆசைப்படுறதுன்றது தப்பு கிடையாது, பேராசை தப்பு. ஆசைப்படுறதே நிறுத்திட்டானுங்க. இப்போ ரன்னிங் ரேஸில் கப்பு எனக்கு கொடுக்குறேன்னு சொன்னால் தான் நான் ரன்னிங் ரேஸே ஓடுவேன்றான். அப்படி ஒரு ரேஸை வச்சாக்கா அதுக்கு பேர் ரேஸே இல்லை. ஸோ அதனால் அந்த ஒரு மாற்றம் வரணும். தென் இன்டெலிஜென்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ யூ ஹேவ் டு ஹேவ் தி இன்டெலிஜென்ஸ் டு கேதர் மோர் இன்ஃபர்மேஷன். ரைட், ஸ்ட்ரைவ், பாடுபடுறதும் கஷ்டப்படுறதுன்றது ரொம்ப தேவை. அண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட். நம்ம ஊரில் இந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு இனிமேல் பெரிய மரியாதை இல்லை. அதனால் ஸோ அந்த ரைஸ் அந்த அக்ரானிம்ன்றது ஒன்று கொடுத்தோம். அதில் வந்து மைண்ட் ஷிஃப்ட் ஆஃப் தி பீப்புள் மாறிச்சு. ஸோ திஸ் இஸ் ஃபார் இன்ஸ்பைரிங் பீப்புள் அண்ட் இம்ப்ரூவிங் ப்ராசஸ் ஆஸ் பீயிங் அன் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன். இஓஎம்எஸ் அப்படின்றது எஜுகேஷன் ஆர்கனைசேஷன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், ISO 21001. அதை வந்து நம்ம காலேஜில் BIS கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ்னு ஒரு பெரிய ஸ்டாண்டர்ட்ஸே கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதில் இந்த 21001 ஃபஸ்ட்டு இன்ஸ்டியூஷன் நம்ம இன்ஸ்டியூஷன் தான் அதை வாங்கினது. நம்ம வந்து ISO மட்டும் நிறைய சர்டிஃபிகேஷன் ஏஜென்சி இருக்கும். நான் வந்து இந்தியன், ஏன்னா மேக் இன் இந்தியாலாம் சொல்கிறோம், மேட் இன் இந்தியாலாம் சொல்கிறோம். திருப்பி ஒரு ஃபாரின் ஆல்ரெடி 29001 ஒரு சர்டிஃபிகேஷன் இருந்தது. அது வந்து ஒரு ஃபாரின் நேஷன் கொடுத்தது. இந்தியன் நல்லா கொடுக்கும்போது நம்ம ஊருக்கு நம்ம செய்யாமல் வேறு யார் செய்வோன்னு அந்த சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்கிறோம். ஸோ அதுலேயும் ஒரு 11 பிரின்சிபல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் 8 is social responsibility. Giving back to the community is not an great thing. It's a duty. அது வந்து அது என்னமோ பெரிய அதை செஞ்சுட்டாக்கா நீங்கள் யாருமே செய்யாத ஒரு சாதனையை செஞ்சுட்டு தானே ஒரு ஃபீல் இருக்குது. அது எல்லாரும் செய்ய வேண்டிய அத்தியாவசிய கடமை. ஸோ அதுக்கப்புறமா ஸோ திஸ் இஸ் இன்ஸ்பைரிங் பீப்புள், இம்ப்ரூவிங் ப்ராசஸ் அண்ட் த பர்பஸ், இன்ஸ்டிலிங் பர்பஸ் அப்படின்றது வந்து நம்ம STG தான். அந்த 17 இலக்கையும் எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சொல்லலாம். எங்கள் ஸ்கூலில் இருக்கிற இங்கே இருக்கிற பசங்களாம் கூட பார்த்து ரொம்ப அழகாக வந்து தே ஹவ் பீன் டெல்லிங். சும்மா கொண்டு வந்து கொடுத்துடல, அந்த ஒவ்வொரு கோலையும் சொல்லி அந்த கோலோடைய அர்த்தம் என்னன்றதை புரிஞ்சுக்கிற அது புரிஞ்சிடுச்சுனாலே வாழ்கிற வாழ்க்கை நல்லாயிருக்கும். வா வா வா, இப்படி தான் சார் ஆரம்பிச்சு விட்டேன். மொத்தமாக ஒரு பாட்காஸ்ட் பார்த்து முடித்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது எனக்கு. என்னென்னா நீங்கள் போகிற வேகத்தை பார்த்தா இது வந்து நீங்கள் SDGயோட அம்பாசிடர்லாம் இல்லை சார், மொத்தமாக UN நேஷன்ஸே ஹெட் பண்ணுற இடத்துக்கு போக போகிறீங்கன்ற மாதிரி ஒரு ஃபீல் அப்படி எனக்கு கொடுத்துட்டீங்க. ஏன்னா அவங்களாலேயே இதை இவ்வளோ கிளியராக இந்த மண்ணில் இருக்கவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமான்னு தெரியல.
ஜென்ரலாக சார் ஒரு இன்ஸ்டியூஷன் நடத்துகிறவங்க என் இன்ஸ்டியூஷன்லேருந்து நான் என்றைக்குமே நான் சாய்ராமோட எந்த விளம்பரத்தில் ரீசெண்ட் டைம்ஸில் அந்த எந்த விளம்பரமும் நீங்கள் தனியாக பண்ணுறதும் இல்லை. அப்படி ஒரு வேளை ஏதாவது வெளில வந்தால் கூட அது எதுலேயும் 100% நாங்கள் படிக்க வச்சுருக்கோம், இவ்வளோ பேரை வந்து இவ்வளோ ரூபா காசு சம்பாதிக்கிறாங்க, இங்கேருந்து இவ்வளோ பிளேஸ்மெண்ட்ஸ் நடந்திருக்கு, இத்தனை நம்ம ரேங்க்கில் இருக்குது, இப்போ நான் பார்த்ததே இல்லை. அதை தாண்டி நீங்கள் பேசுகிறது எல்லாமே இந்த எஸ்டிஜி கோல்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம், யூத் டேவை செலிப்ரேட் பண்ணுறோம், இவங்களை வந்து இப்படி கொண்டு வரோம், இந்த மாதிரி இன்னோவேஷன் லேப் க்ரியேட் பண்ணுறோம், எங்களோட 4 வருஷத்தை இப்படி. உங்களுடைய பேச்சு எல்லாமே டுவர்ட்ஸ் த ப்ராக்ரஸ் ஆஃப் த நேஷன் இருக்குது, அந்த பசங்களோட ப்ராக்ரஸ்க்கு அது ஹெல்ப் பண்ணுதுன்னு நினைக்கிறேன் சார். இது ஒரு பெரிய விஷயம் இது. ஸோ இல்லை அப்படி எதிர்பார்த்து செய்யலை, பட் சொல்லும் போது தான் அது தோணுது. நம்ம அதுக்காக அதெல்லாம் நடக்காமல் இல்லைன்னு இல்லை, அதெல்லாம் நல்லா நடக்குது. அதை நம்ம சொல்லி பிரகடனப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் நினைக்கிறீங்க. அதை தாண்டி சில விஷயங்கள் இருக்குது, இது அவனா செய்கிறது. இப்போ இன்னைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்ததுக்கப்புறமா சொந்தமாக சிந்திக்கிறதே தேவையில்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு. என்றைக்கு இருந்தாலும் காமன் சென்ஸ் இஸ் கோயிங் டு பி த ப்ரையாரிட்டி. நீங்கள் காமன் சென்ஸோடு இருந்தாலே இன்றைக்கி கூட்டத்தில் நீங்கள் தனியாக தெரிவிங்க. இப்போ பிரச்சனையாக தான் இந்த காமன் சென்ஸ் இல்லாமலே போயிட்டு இருந்துச்சுனாக்கா தென் இட் இஸ் கோயிங் டு பி a டேஞ்சரஸ் சொசைட்டி. அதை ஃபோர்காஸ்ட் பண்ணிட்டோம் நாங்கள். இப்படியே போயிட்டு இருந்தாக்கா இது யாருக்குமே நல்லதில்லை. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் வேணான்னு சொன்னாலும் அது உங்கள் கூட தான் இருக்குது. பட் காமன் சென்ஸு வெளியிலேருந்து உங்களுக்கு வராது, உங்களுடைய க்யூரியாசிட்டினால தான் வரும். கான்ஃபிடன்ஸ் அதிகமாக இருந்தாலே யூ வில் பி ஏபிள் டு அச்சீவ் பெட்டர். கான்ஃபிடன்ஸ் எப்போ அதிகமாக இருக்குன்னா உங்களோட க்யூரியாசிட்டி நீங்கள் வளர்த்துக்கிட்டே இருந்தாலும். நீங்களே பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் அந்த வளர்ந்துக்கிட்டு வரும்போது புது புது விஷயங்கள் தெரிஞ்சதுனால தான் யூ ஆர் ஏபிள் டு ரீச் பீப்புள். நெட்வொர்க்கிங் இஸ் இம்பார்ட்டன்ட் அண்ட் மேக்கிங் தட் நெட்வொர்க்கிங் டு ப்ராக்ரஸ் யூ ஹேவ் டு ஹேவ் நியூ தாட் ப்ராசஸ். அரைச்சமாக அரைச்சிட்டு இருந்தோன்னாக்கா இட் இஸ் நாட் கோயிங் டு பி ஹெல்ப்ஃபுல். ஸோ இது வந்து அந்த பசங்களுக்கும் இப்போ கம்பெனிஸ் வந்து தே ஆர் நாட் ப்ரிஃபரிங் தி மார்க்ஸ், தே ஆர் ப்ரிஃபரிங் த ஸ்கில்ஸ். எதை வச்சு நீங்கள் பண்ண முடியும்னா உங்களுடைய காமன் சென்ஸ் வச்சு தான் உங்களுடைய ஸ்கில்ஸ் என்னன்றதை நீங்கள் கோடிங் எஸ் யூ கேன் லேர்ன். பட் அந்த கோடிங்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அந்த கோடிங்கில் இருக்கிற அவுட்கம் என்னன்றது ஆண்டர்ப்ரனர் தாட் ப்ராசஸ். எங்களை ஸ்லோகனே என்ன கொடுத்துருக்குறோன்னாக்க இப்போ இனோவேஷன் எக்கோசிஸ்டம் 4 years ஆஃப் இன்ஜினியரிங்கை ஐடியாத்தான், சால்வத்தான், இனோவத்தான், இன்ஸ்பிரத்தான். ஸோ ஐடியாத்தான் இஸ் டு ஃபஸ்ட் ஐடியேட் தி ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். என்ன ப்ராப்ளம் இருக்குது சொசைட்டிலன்னு அதுக்கு வந்து SIRD கூட சைன் பண்ணியிருக்கோம். SIRDன்றது ஸ்டேட் இன்ஸ்டியூட் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட். இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டேட்டுக்கும் அது இருக்குது. இதெல்லாம் இதுக்கு முன்னாடி எனக்கும் தெரியாது. NIRDன்னு ஒன்று இருக்குது, நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட்டு இங்கே ஹைதராபாத்தில் இருக்குது. ஸோ இது வந்து பஞ்சாயத்து ராஜ் ஆக்ட்ன்றது 1990s கொண்டு வந்திருக்காங்க. 1990 ராஜீவ்காந்தி இருக்கும்போது இந்த பஞ்சாயத்து ஆனால் ஒவ்வொரு கிராமமும் இந்தியாவில் மொத்தம் 6 லட்சம் கிராமங்கள் இருக்குது. தமிழ்நாட்டில் மட்டும் 12,572 நம்ம இருக்குது. அந்த ஒவ்வொரு கிராமத்துலேயும் மனிதர்கள் இருக்கிறாங்க. அந்த மனிதர்களில் 10,000 பேர் இருக்கிற கிராமமும் இருக்குது, 1000 பேர் இருக்கிறது இருக்குது, 100 பேர் இருக்கிறது. அந்த எல்லாத்துலேயும் இந்த 17 தேவை. இப்போ PAIன்னு ஒன்று போட்டிருக்காங்க. அந்த PAIயில் நம்ம இந்த 17 இலக்குகளை கவர்மெண்ட்டில் 9 தீமாக சுருக்கியிருக்கிறாங்க. சுத்தமான குடிநீர் வருது, சைல்டு ஃப்ரெண்ட்லி வருது, குட் கவர்னன்ஸ் வருது. ஒவ்வொரு இப்போ மார்க்கு ரேங்கிங் போடுற மாதிரி ஒவ்வொரு வில்லேஜுக்கும் ரேங்கிங் இருக்குது. அந்த ரேங்கிங்கில் நம்ம வில்லேஜ் என்ன இருக்குன்றதை எல்லோரும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னாக்கா இட் இஸ் கோயிங் டு பி ரியலி ஹெல்ப்ஃபுல். நம்ம வில்லேஜ் எப்படி போனால் நமக்கு என்ன அப்படின்னு இருந்தாங்கனாக்கா தென் யாராவது ஒருத்தர் அந்த வில்லேஜ்லேருந்து இப்போ வந்து கிராம சபை கூட்டம்ன்றது ரெகுலராக நடக்கும். கிராம சபை கூட்டத்துக்கு எங்கள் இன்ஜினியரிங் மாணவர்கள் போகிறாங்க. அந்த ஐடியாத்தானில் இருக்கிற மாணவர்களுக்கு அது ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்குது. அதுக்கப்புறமா சால்வத்தானுக்கு அந்த ஐடியாவிலேருந்து தே ஆர் கிரியேட்டிங் எ சொல்யூஷன் ஃபார் தட் ப்ராப்ளம். அண்ட் தென் இனோவத்தான் இன்ஜினியரிங் ப்ரோட்டோடைப் கொடுக்குறாங்க. இன்ஜினியரிங் ப்ரோட்டோடைப்பில் இன்ஜினியரிங் மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா ஜல்ஜீவனில் வந்து தண்ணி வாட்டர் கனெக்ஷன் கொடுத்துறாங்க. தே ஆர் கனெக்டிங் வித் IoT டிவைசஸ். IoT டிவைஸ்ன்றது இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். சென்சார் டிவைசஸ் கொடுக்குறாங்க. அந்த வாட்டரோடைய குவாலிட்டி என்னன்றதை அனலைஸ் பண்ணுறதுக்கு டெஸ்ட் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. இது வரைக்கும் 20 லட்சம் டெஸ்ட் ரிப்போர்ட் சப்மிட் ஆயிருக்கு. இதில் பெரிய ஆச்சரியம் என்னென்னா, நான் இப்போ டெல்லி போயிருக்கும்போது ஏசியில் பேசும்போது அமிர்த்னு ஒரு ஸ்க்ரீம் போட்டிருக்காங்க. அது என்னென்னா மேம்பட்டதுக்கு ஒரு வாட்டர் கனெக்ஷனு கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு டெஸ்ட் பண்ணி ஒரு பையன் கொடுத்தா அந்த பையனுக்கு 100 ரூபா கவர்மெண்ட் கிரெடிட் பண்ணுது. 100 நாள் வேலை திட்டம்ன்றது மக்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றத்துக்கு. பட் இது என்னென்னா இட்ஸ் அன் என்கரேஜ்மெண்ட் ஃபார் யுவர் வாலண்டரிசம். நீங்கள் சேவை செய்கிறதுனால எதுவுமே கிடைக்காதுன்றது. சேவை செய்கிறதுக்கு ஒரு நல்ல மனசு வேணும். அதுக்குண்டான அங்கீகாரமும் இப்போ நிறையா கொடுத்துட்ருக்காங்க. தட் இஸ் வாட் இட் இஸ் விஷுவலி சீன். ஸோ தீஸ் கைண்ட் ஆஃப் அந்த சால்வத்தானுக்கு அப்புறம் இனோவத்தானுக்கு அப்புறமா இன்ஸ்பிரத்தானா ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட். இதுக்கு முன்னாடி ப்ராஜெக்ட் நம்மளாம் இன்ஜினியரிங்கு நம்மளாம் படிக்கும்போது ஒன்று கடையில் விற்பாங்க, அதுவும் இதை போக்கணுன்றதான் இது. ஏன்னா திருநங்கையில் சாவி கொடுத்த மாதிரி நம்ம கதையெல்லாம். ஸோ இதை போக்கணும். அப்போ அவனை சிந்திக்க வைக்கணும். முதலேருந்து சிந்திக்க வச்சுட்டு ஃபஸ்ட் இயரில் பண்ணுற ஐடியா ஃபைனல் இயரில் ப்ராஜெக்ட் வந்ததுக்கப்புறமா யூ ஆர் கோயிங் டு பி இன் சம் அதர் டிபார்ட்மெண்ட். நான் ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. நீங்கள் என்ன ப்ராஜெக்ட் பண்ணிங்கன்னா எனக்கு முன்னாடி தெரியாது. இப்போ இந்த சாப் கோட் மூலயமா உங்களுடைய ப்ராஜெக்ட் நான் ரெஃபர் பண்ணலாம். அண்ணா உங்கள் ப்ராஜெக்ட் நல்லா இருக்குன்னா இந்த ப்ராஜெக்ட்டில் நான் இன்னும் மேம்படுத்துறதுக்கு விரும்புகிறேன்னு உங்ககிட்ட இன்புட் நான் கேட்கலாம். அந்த இன்புட் கேட்கும்போது இந்த ப்ராஜெக்டை நான் கடையில் வாங்கணுன்ற சொல்கிற அந்த எண்ணம் இல்லாமல் இஃப் யூ ஆர் கோயிங் டு கிவ் தட் இன்புட் தென் இட் இஸ் கோயிங் டு பி சக்ஸஸ்ஃபுல். இப்போ சந்திராயன் 3 நம்மளது பெரிய சக்ஸஸ். சந்திராயன் 2ல் நடந்த தவறுகளை சரி பண்ணோம். அதுதான் சந்திராயன் 3 உடைய சக்ஸஸ். இன்றைக்கி எதுக்கு இந்த டேட்டை செலக்ட் பண்ணிக்க தெரியல. இன்றைக்கி நேஷனல் ஸ்பேஸ் டே.
நேஷனல் ஸ்பேஸ் டேன்றது சந்திராயன் வந்து நம்மளுடைய அந்த சிவசக்தின்னு போய் லேண்ட் ஆன அந்த தேதி இன்னைக்கு. சந்திராயனில் வந்து போய் லேண்ட் பண்ண அந்த ப்ராஜெக்ட் டைரக்டர் இஸ் அவர் அலுமினை. சாய்ராமில் படித்த வீரமுத்துவேல் தான் சந்திராயன் 3 ப்ராஜெக்டோடைய டைரக்டர். ஸோ அவங்க வந்து இப்போ அந்த எண்ணங்கள் எல்லா சின்ன சின்ன விஷயங்களையும் செயல்படுத்தலாம். தவறுகளை சரி பண்ணிட்டாலே வெற்றி பெருசாகிடும். அந்த தவறுகளை உணர்ந்து அதை சரி பண்ணணும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா தவறு தானே, அதை பண்ணிக்கிட்டே போகிறதுனால என்ன ஆக போகுது? தவறு பண்ணுங்க, தவறை பண்ணி சரியை கற்றுக்கோங்க. தவறே பண்ணிகிட்டு இருக்கிறதுனால தான் நமக்கு ப்ராப்ளம். ஸோ அதெல்லாம் வந்து இந்த எஸ்சிஜியில் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஓவர்வெல்ம்டு. அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட வந்து ரொம்ப ஜாய்ஃபுல்லாக பண்ணுறாங்க. இதை ஸ்கூல்லையும் வந்து இதை வந்து ஸ்கூலில் எப்படி கொடுத்துருக்கோம்னாக்கா ஃபிட்ஸ் மெத்தடாலஜின்னு கொடுத்துருக்கோம். ஃபீல், இமேஜின், டூ, ஷேர். ஸோ நம்மக்கிட்ட ஸ்கூலில் இருக்குது. அந்த ஸ்கூல் பசங்கக்கிட்ட இருக்கிற அந்த உத்வேகம் காலேஜ் பசங்கக்கிட்ட கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா இது 5 விளையாது, 50 விளையாது. அந்த 5 ஈஸியாக வளர்ச்சிடும். இப்போ இதெல்லாம் இவங்களும் வந்து தே ஆர் லிசனிங் அண்ட் ஃபேக்கல்ட்டிஸ் ஆர் ஆல்சோ ஹைலி கான்ட்ரிபியூட்டிங். ஏன்னா இது வந்து அப்பார்ட் ஃப்ரம் சிலபஸ். இப்போ வந்து நம்ம கிளாஸ் எடுக்கிறோம், அவன் மார்க் வாங்குறான், இதில் மட்டும் இல்லாமல் இது அடுத்த படிக்க அவங்களை எடுத்துகிட்டு போகிறது. அதுக்காக இதை விட்டுறவும் முடியாது. ஸோ திஸ் இஸ் மேண்டேட்ரி. அது வந்து பாஸ்போர்ட் மாதிரி. ஒரு மாணவன் படிக்கிறது வந்து இட்ஸ் லைக் என் பாஸ்போர்ட். அதை மட்டுமே வச்சு ட்ராவல் பண்ண முடியாது. ஸோ யூ நீட் டு ஹேவ் அ வீசா டு ட்ராவல் ஃபார் ஸ்பெஷல் பிளேசஸ். இப்போ மற்ற கண்ட்ரிக்கெலாம் போகணும், மேல் நாடுகளுக்கெலாம் போகணுன்னாக்கா அந்த கண்ட்ரியோட வீசா அப்ளை பண்ணணும். எல்லாருக்கும் வீசாவும் கிடச்சிடாது, வீசா ரிஜெக்டும் ஆகும். அதே மாதிரி வீசா மட்டும் இருந்தாலும் நம்மளால் ட்ராவல் பண்ணுவது. அந்த நாளுக்கு நீ டிக்கெட்டு எடுக்கணும். ஸோ இவனுக்கு வெறும் பாஸ்போர்ட் மட்டும் வச்சு ட்ராவல் பண்ணலான்னு இருந்த காலங்கள் மாறிடுச்சு. ஸோ இந்த இனோவேஷன் எக்கோசிஸ்டம் மகாபாரத்னு நம்ம மகாகும்பு அப்படின்னு ஸ்டார்ட் அப்போட இனோவேஷன் எக்கோசிஸ்டம் டெல்லியில் நடந்தது. அதில் ஒரு 100 இன்ஸ்டியூஷன்ஸ்க்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் ஷார்ட் லிஸ்ட் பண்ணதில் ஐஐடி, ஐஐஎம் அண்ட் ஆல் நேஷ்னல் எமினன்ஸு எல்லா இன்ஸ்டியூஷனுமே இட்ஸ் அ பார்ட் ஆஃப் இட். அதில் கடைசி 8 ஷார்ட் லிஸ்ட் பண்ணாங்க. அதில் சாய்ராமோட பேரும் அந்த 8 லிஸ்ட்டில் இருந்தது. நமக்கு இதுவே ஒரு பெரிய சாதனை. ப்ரீ யூனிவர்சிட்டியில் வந்து ஸ்டார்ட் அப் இந்தியா தே ஆர் கிவிங் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. சரி, அந்த 8ல் நம்ம பேர் வந்துச்சு, இதுக்கு மேலே நமக்கு ஒரு வேலை இல்லைன்னு கிளம்பி சென்னை வந்துட்டு நான் அன்றைக்கி டெல்லியில் இல்லை. அன்றைக்கி பார்த்தா அதோடைய வின்னரே சாய்ராம் தானா. அப்போ தான் நமக்கே நம்பிக்கை வந்து நம்மளுடைய கெப்பாசிட்டி வந்து இந்தியா லெவலில் தே ஆர் அக்னாலஜிங். நம்ம தான் இன்னும் புரியாமல் இருக்கிறோன்னு திஸ் யூஎன் ரெகக்னேஷன் ஆஸ் யூ செட் இட்ஸ் அன் ஹியூஜ். அது என்னென்னா ஸ்கவுட்ஸ்னு ஒரு நீங்கள் ஸ்கூல் படிக்கும்போது ஸ்கவுட்ஸில் இருந்தீங்களா? இல்லை சார். நிறைய பேர் ஸ்கவுட்ஸில் இருந்திருக்காங்க. அது ஸ்கூலோடு முடிஞ்சிருக்கு. ஸ்கவுட்ஸோடைய நெக்ஸ்ட் வெர்ஷன் ஆஃப் காலேஜில் ரேஞ்சர்ஸ் அண்ட் ரோவர்ஸ்ன்னு இருக்குது. ஸோ ரேஞ்சர்ஸ் அண்ட் ரோவர்ஸ் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் ஃபார் ஸ்கவுட்டிங். ஸ்கவுட்ஸ் ஃபார் எஸ்டிஜின்ற தீம் எடுத்துருக்காங்க ஸ்கவுட்டும். இது எல்லாமே அமைஞ்சு அது தானாக வந்துடுச்சு. அந்த நேரத்தில் பேரன் பவுல் தான் வந்து ஸ்கவுட்ஸோடைய ஃபவுண்டர். 1908 வந்து ஸ்கவுட்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. ஐ ஹவ் பிகம் அன் பேரன் பவுல் ஃபெலோ. பேரன் பவுல் ஃபெல்லோன்னு அது அக்டோபரில் அந்த ஈவெண்ட் இருக்குது சார். இப்போ என்னன்னாக்கா இந்த ஸ்கவுட்ஸில் 4 பிரிச்சிருக்காங்க. மெசஞ்சர் ஃபார் பீஸ், எர்த் ட்ரைப், லைஃப் லீடர், ஹெல்த் அலைஸ். ஸோ இந்த மெசஞ்சர் ஃபார் பீஸ் தான் இந்த உன்னத் பாரத் அபியானில் பண்ணுற அந்த ஆக்டிவிட்டீஸ். லைஃப் லீடர்ஸ்ன்றது உங்களுடைய லைஃப் ஸ்கில்ஸில் நீங்கள் இதெல்லாம் கற்றுக்குறீங்களே, இந்த கிரிட்டிக்கல் திங்கிங், எமோஷனல் திங்கிங் அண்ட் ஆல் திஸ் கான்ஜிட்டிவ் லேர்னிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது இந்த நேரத்தில் இது நடக்கலைன்னாக்கா அதையே போய் முட்டிகிட்டு இருக்கிறதுல அர்த்தம் இல்லை. அதுக்கு அடுத்தது என்ன செஞ்சாக்கா இது வந்து சரியாகும் அப்படின்றத யோசிக்கிறது. இதெல்லாம் மாணவர் பருவத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நம்மளால் கற்றுக்க முடியும். ஸோ இதை போய் ஒரு ஆஃபீஸில் பண்ணும்போது இட் வில் பி அன் லாஸ் ஃபார் த ஆர்கனைசேஷன். இட் வில் பி அன் இப்போ டிஃபென்ஸ் ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க. டிஃபென்ஸ் ப்ராஜெக்ட், இண்டிஜினியஸ் ப்ராஜெக்ட் ஆஃப் டிஃபென்ஸ் இஸ் கிவன் டு ஸ்டூடெண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி அது ஒரு பெரிய கம்பெனி கொடுப்பாங்க, இல்லை ஒரு எம்எஸ்எம்இ கொடுப்பாங்க. அதில் எல்லாருக்குமே வந்து ஒரு காஸ்ட் உண்டு. ஏன்னா அவன் ஃபேமிலி இருக்குது, அவன் ரன் பண்ணணும். மாணவர் பருவத்தில் அதெல்லாம் எதுவுமே பயமே கிடையாது. ஸோ அதில் தப்பு நடந்தாலும் அவனுக்கு கவலையும் கிடையாது. அந்த மாதிரி பண்ணும்போது இது வரைக்கும் ரஷ்யாலையும் நம்ம ஃப்ரான்ஸ்லேயும் வாங்கிட்டு இருந்த அந்த ப்ராடக்ட்ஸோடைய டீட்டெயில்ஸு ஹஸ் பின் ஷேர்ட். டிஸ்க் சேலஞ்சுன்னு வைப்பாங்க, டிஃபென்ஸ் இனோவேஷன் சேலஞ்சு. ஸோ அதில் வந்து ஐபவர் கமிட்டியில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட ப்ராஜெக்ட் செலக்ட் ஆகிருக்கு. 1.5 கோடி ரூபா ஒர்த்து ப்ராஜெக்டை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்போ வந்து ஃபண்டு பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட்டில். ஸோ தீஸ் கைண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி எப்போ வந்ததுன்னா அந்த ரெகுலர் தாட் ப்ராசஸில் அவனை கொண்டு போகாமல் அந்த விசாலமான திங்கிங் அவனை கொண்டு போகும்போது இந்த மாதிரி எக்ஸ்ட்ராடனரி ரிசல்ட்ஸ்லாம் வந்து கண்கூட பார்த்துட்ருக்குறோம். நான் வந்து இந்த ரைஸ், யூஎம்எஸ் பற்றி, அப்புறம் இந்த இன்னோவேத்தான், ஐடியாத்தான், இன்ஸ்பிரத்தான், இது எல்லாத்தையும் தனித்தனியாக கேள்வியாக வச்சுருந்தேன் சார். ஒரு கேள்விக்குள்ள அப்படி கனெக்ட் பண்ணி அப்படி வந்துட்டோம் சார். பட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். அதாவது நிறைய ஹோம்ஒர்க் பண்ணியிருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். எப்பயுமே பண்ணுவேன் சார். வெரி குட், வெரி குட், எக்ஸலண்ட்.
இதில் வந்து நானும் உங்கள் காலேஜில் இருக்க பிரைட் ஸ்டூடெண்ட் மாதிரி தான் சார். பிரைட் ஸ்டூடெண்ட் தான் நான் எப்பவுமே சொல்கிறது. அதனால் ஏன்னா பிளாக் ஷீப்போட வளர்ச்சி எனக்கு ரொம்ப ரொம்ப இட்ஸ் க்ளோஸ் டு த ஆர்ட். நீங்கள் பண்ணியிருக்கிற அந்த விஷயங்கள், அது அந்த பிளாக் ஷீப் அவார்ட்லாம் வந்து இட்ஸ் நாட் ஈஸி. ஆஸ் எ டீம் நீங்கள் பண்ணுறது மிகப்பெரிய விஷயங்கள். அதை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த கல்வியில் வந்து நம்ம பிளாக் ஷீப் அவார்டு ஒன்று பண்ணோம் நம்ம நடுவில், அது கொஞ்சம் பண்ணாமல் இருக்கிறோம். அதையும் நம்ம இந்த வருஷம் பண்ணுவோம். தேங்க்யூ சார். பாலா என்ன ஹாப்பி ஆயிடுவார். இன்னைக்கு இதை முடிச்சுட்டு போகிறப்ப கேட்டுருவோம் அப்படின்னு சொன்னார். நீங்கள் உள்ளேயே சொல்லிட்டீங்க அதை. சூப்பர் சார். சார் இப்போ வந்து நம்ம இப்போ யார் இங்கே வந்தாலுமே சிஇஓஸ் இங்கே வரும்பொழுது அவங்கள கொண்டாடுறதுக்கு நம்ம நிறைய விஷயங்கள் பார்ப்போம். அதில் ரொம்ப முக்கியமானது ஒரு தமிழ் வணக்கம். ஸோ நம்மளுடைய அரசவை கவிஞர் பாலா அவர்களை வரவேற்கிறோம். எஸ், சிஇஓ ஆஃப் பாலா எப்போ கவிஞர் ஆனாரு சார்? அவர் கவிஞராக இருந்து தான் இங்கே சிஇஓ ஆனார். எஸ். நான் பாலா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், ரொம்ப நல்லா இருக்கேன் சார். நவீன தமிழகத்தை வடிவமைத்த கலைஞர் பிறந்த திருவாரூர் மண்ணின் திருத்துறைப்பூண்டியில் மாணிக்கம் நாகலட்சுமி தம்பதிக்கு பிறந்த பிள்ளை கன்று ஒன்று தன் உழைப்பால் உயர்ந்து நின்று அவமானங்களை நம்பிக்கை கொண்டு செரித்து தின்று தொட்ட காரியங்களில் தொடர்ந்து வென்று காசில்லை என்றால் கல்வி இல்லை என்று தவித்து நின்ற எத்தனையோ ஏழை மாணவர்களின் வாழ்வில் சாய்ராம் கல்விக் குழுமம் வழி அறிவொளி தந்து ஜோதி பிரகாசமாய் ஜொலித்த கொடை மனம் கொண்ட குணக்குன்று லியோ முத்து எனும் தந்தை. எப்போதும் எல்லோருக்காகவும் நல்லது மட்டுமே நினைத்தது அவர் சிந்தை. 137 மாணவர்களுடன் தான் விதைத்த விதை இதோ இன்று லட்சிய கனவுகளை நனவாக்கப் போகிற லட்சோப லட்சம் மாணவர்களுடன் தன் தலைமகன் தொடர்வதை வானத்திலிருந்து பார்த்து மகிழ்வார் கலைச்செல்வியின் கரம் பிடித்த கலைமகளின் தலைமகனாகிய உன் அப்பா. அவர் இருந்திருந்து உன்னை புகழ்ந்திருந்தால் என்னென்ன வார்த்தைகள் சொல்லியிருப்பாரோ அதுதான் இன்று நான் பாடப்போகும் இப்பா. எமோஷனல் ஆகுது. நீ அப்புறமா வச்சுக்கோ கதை. யார் எழுதுனா? எப்படி அப்பாவோட ஒரிஜினல் பேர் தெரியும்? படிச்சிங்களா? ஏன்னா அப்பாவுடைய லியோ முத்து தான் எல்லாருக்குமே தெரியும். ஜோதி பிரகாசம்ன்றது அவருடைய இயற்பெயர். நிறைய பேருக்கு அது தெரியாது. தோண்டி எடுத்துருவீங்க ஒரு ஆளை. எடுத்துருவேன் சார் அவரு. உன் அலுவலக அறைக்கு பலமுறை உன்னை பார்க்க வந்தவன் நான். எப்போதும் அங்கே உற்சாகம் கரைபுரளும். உன் உதடு புன்னகை சுமக்கும், உன் கண்களில் மகிழ்ச்சி மிதக்கும், உன் குரலில் நம்பிக்கை பிறக்கும், உள்ளத்தில் பட்டாம்பூச்சி பறக்கும். நீ ஆடை கட்டிய சுறுசுறுப்பு, அறிவு தீ வளர்க்கும் பெருநெருப்பு. கற்றல் என்பது முடிவிலி என அறிந்தவன் சமீபத்தில் கூட புதிதாய் கற்க அமெரிக்கா வரை பறந்தவன். முற்றுப்பெறாத முயற்சிகளால் மாணவர்களின் தலையெழுத்தை வெற்றியின் கவிதையாய் எழுதும் கவிஞனை, டீன் வயது ஸ்டூடெண்ட்ஸ் மனதில் வான் உயர்ந்த லட்சியங்களை விதைக்கும் உழவனை, நீயே வழி நீயே ஒளி என உன்னோடு பயணிக்கும் ஆசிரியர்கள் தொடங்கி அனைவரும் அன்பு செய்யும் தலைவனை, வேகம் மின்னல் எண்ணம் கண்ணல் என உன் தலைவன் ரஜினி போல வாழும் சூப்பர் ஸ்டார் ரசிகனை, தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி தொழில் முனைப்பட்ட வணிகத்திலும் சரி தலையை சிலுப்பி உன் தலைவர் ரஜினி ஸ்டைலில் நடக்கும் உன் வழி எப்போதும் தனி வழிதான். கல்வி என்பது அறிவு புகுத்தும் கணிதம் என எல்லோரும் எண்ணுகையில் இல்லை, அது மனிதம் புகுத்தும் புனிதம் என உன் ஆசிரியர்களுக்கு தினம் எடுக்கிறாய் வகுப்பு. நெஞ்சார சொல்கிறேன், எந்த தொழிலும் லாப நட்ட கணக்குக்கு உட்பட்டதுதான். ஆனால் அதையும் தாண்டி தேவை என நீளுகிற கரத்துக்கெல்லாம் அள்ளித்தரும் முன்மனம் கருணை, அன்பு, இரக்கம், பாசம் என்ற உணர்வுகளின் தொகுப்பு. புயல் வெள்ளத்தில் கரை சேரும் வழியின்றி நின்ற மக்களை தேடி நீ படகுடன் சென்றாய். கோவிட் பெருந்தொற்றில் பசி பிணி கொண்ட பலருக்கு நீ மருந்தென நின்றாய். உலகம் உய்ய ஐநா வகுத்த SDG சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் இலக்குகளை அடைய என்னை பொறுத்தவரை உன்னை போல உழைக்கும் இன்னொருத்தரை பார்த்திருக்காது இந்திய நாடு. உளமாற சொல்கிறேன், SDG இலக்குகளை அடைய உன் மாணவர்களுக்கு போட்டு தந்திருக்கிறாய். ஐடியாத்தான், சால்வத்தான், இன்னோவத்தான், இன்ஸ்பைரத்தான் என மகத்தான மாரத்தான் ரோடு. அறிவியலில் அப்துல் கலாம் தொட்டு வீரமுத்துவேல் வரை, திரையுலகில் ரஜினி முதல் ஷாருக் கான் வரை, விளையாட்டில் விஸ்வநாதன் ஆனந்த் முதல் சச்சின் வரை, அரசியலில் மாநில தலைவர்கள் முதல் மத்திய தலைவர்கள் வரை மதித்து போற்றி தடம் பதித்திருக்கிறார்கள் சாய்ராம் மண்ணில். அண்ணாந்து பார்க்கும் அளவு எப்போதுமே சாய்ராமின் புகழ் முன்னுகிறது நட்சத்திரமாய் விண்ணில். பார்வை இழந்த பட்டாதாரி பெண் ஒருவர் விழி கண்ட ஆசிரிய கனவை நனவாக்கி தந்த உன் தாராள மனம் பற்றி மாற்றம் சுஜித் எழுதிய வார்த்தைகளை வாசித்த போது சிந்திய கண்ணீர் துளிகளின் வழிதான் முதலாய் நீ என் நெஞ்சமெல்லாம் பாய்ந்தாய்.
அந்த ஈரம் என் வாழ்வின் இறுதி நாள் வரை காயாது. இருதயத்தின் கடைசி துடிப்பு இருக்கும் வரை உன் நினைவின் அலைகள் ஓயாது. மீடியா காட்டில் சிறு விதையாய் விழுந்து செடியாக மரமாக உழைக்கும் நாங்கள் ஏதேனும் காரணத்தோடு களைத்து வந்து நிற்கும் போதெல்லாம் நம்பிக்கையால் நீரூற்றும் எங்கள் வருணனே, கஷ்டம் என நாங்கள் உன் வாசல் வரும்போதெல்லாம் கருணையோடு உதவிய கருணனே, நீங்கள் விரும்பும் எங்கள் உயரத்தை எட்டி பிடிப்போம் நிச்சயம் ஒரு நாள். அந்த நாளிலும் அன்போடு நீங்கள் தரும் கட்டிப்பிடி வைத்தியத்திற்காய் காத்திருப்போம். எங்கள் வெற்றியில் உண்மையாய் ஒளிரும் உங்கள் விழிகளை பார்க்க பூத்திருப்போம். உலகின் எல்லா நாடுகளிலும் எல்லா துறையிலும் எல்லா வெற்றி கொண்டாட்டத்திலும் கண்டிப்பாய் ஒரு சாய்ராம் மாணவன் இருப்பான் எனும் காலம் வரும் விரைவாய். அதை கண்டு நீ கண்கள் நிறைவாய். அதற்கு துணையாய் இருப்பார் உன் தந்தை இறையாய். ஒருவேளை அதற்கான உன் பயணங்களில் நீ தடுக்கி விழ நேர்ந்தால் கவலை வேண்டாம். உன்னை தாங்கி பிடிக்க சாயே வருவார் தாயாய் என வாழ்த்தி மகிழ்கிறது பிளாக் ஷீப். யூடியூப் வீடியோவில் தொடங்கினோம். OTT சீரியஸாய் நீளட்டும் பிளாக் ஷீப்புக்கும் சாய்ராமுக்குமான நட்பு. பிளாக் ஷீப் யூடியூப்ல ஸ்மைல் ரேடியோலேருந்து இருக்கு. ரொம்ப நிகழ்ச்சியாக இருந்தது. தேங்க்யூ. சூப்பர். பொதுவாக என்ன வாயை அடைக்க முடியாது, வாயை அடைச்சிட்டாரு. சார் அதுவே ஆக்சுவலாக நிறைய பேருக்கு தெரியாது சார். நீங்கள் சாய்ராமில் தான் படிச்சிருக்கீங்க. ஆனால் நீங்கள் வந்து இப்படி ஒன்று பண்ணீங்கல்ல சார், அதாவது நீங்கள் சேர்மன் பையன்னு தெரியாது அங்கே இருக்கவங்களுக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வந்துருச்சு. எப்படி சார் பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு கூப்பிட்டாங்க? ஏன்னா அதெல்லாம் ஒரே ஒரு வாட்டி 2 வீலர் எடுத்துகிட்டு போயிட்டேன் காலேஜுக்கு. அப்போ தான் பைக் வாங்கினது. பைக் எடுத்துகிட்டு போய் சாவியை பிடிங்கி வச்சுட்டாங்க. அதனால தான் இன்னி வரைக்கும் பைக்கை பிடிங்கி வைக்கிறது அதான். போன வாரம் கூட ஒருத்தர் கேட்டால் சார் என் பைக் சாவியை பிடிங்கி வச்சேன். எனக்கே பிடிங்கி வச்சாங்க. நான் பிடிங்கி தான் வைப்பாங்க. நல்ல மனம் கிடையாது, நன்றி சொல்ல வார்த்தை எனக்கு இதே பூரா கண்டுபிடிச்சிங்க. இது நீங்கள் படித்த ஸ்கூல், இது நீங்கள் நடத்துகிற ஸ்கூல். கசின் ஒருத்தன் படித்தான். அவனுக்கு வந்து 2nd ரேங்க் வாங்கிட்டான். ஏன்டா ஃபஸ்ட் ரேங்க் வாங்கலன்னு அடித்தாங்க. ஸோ இவங்களுடைய டெசிஷன் வந்து அடிக்கிறது. என்ன பண்ணாலும் அடிக்க போகிறானுங்க. கஷ்டப்பட்டு எதுக்கு அடி வாங்கணும் அப்படின்றது நான் ஜாலியாக இருந்தேன். அவருக்கு உண்ணாவிரதம் இருந்தார்ல, இதுக்கு அன்றைக்கி நான் உண்ணாவிரதம் வீட்டில். நீ சாப்பிடாம இருக்கா, அவருக்கு எப்படா தெரியும் சாப்பிட்றா அப்படின்னாங்க. அவருக்காக நான் இருக்கிறேன், என்ன போய் இருக்காதுன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸே கிடையாது. தண்ணி வருதோ வரலையோ இருக்கிறாரு, நாங்களும் இருப்போம். மும்பையிலலாம் வந்து சச்சின் அழுததெல்லாம் வந்து அப்போ நானும் வீட்டில் உட்காந்து அழுதுருந்தேன். முன்னாடி கேட்டாங்க ஏன் அழுகுற அப்படின்னு. ஏய் இதெல்லாம் எங்கள் ஜென்ரேஷனுடைய க்ளோஸு, நான்லாம் வயசாகிடுச்சுன்றதுக்கு ப்ரூஃபு.